பார்க்க போகிறது வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மெசபடோமியா நாகரிகம். அதோட காலம் வந்து 3500 to 2000 கிமு. அடுத்து வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் வந்து 3300 to 1900 கிமு. அடுத்து எகிப்து நாகரிகம் 3100 to 1100 கிமு. சீன நாகரிகம் வந்து 1700 to 1122 கிமு. நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் வந்து சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900 கிமு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நகரம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நகரம். அடுத்து தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அகழ்வாராய்ச்சியாளர்கள் அவங்க செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு அது பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிஞ்சு கொள்கிறாங்க. அடுத்து வந்து பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலமாக புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களோட மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செஞ்சு காந்தப்புல வருடியை அதாவது மேக்னட்டிக் ஸ்கேனரை யூஸ் பண்ணுறாங்க. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். தொலை நுண்ணுணர்வு முறை. அகழ்வாராய்ச்சிகள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அது பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிஞ்சுக்கிறாங்க. பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றன. வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களோட மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றன. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். தொலை நுண்ணுணர்வு முறை. அடுத்து இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை வந்து ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் வந்து புதுடில்லி. தகவல் பேழை. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். அதுக்கடுத்து வந்து ஹரப்பா நகரத்தோட திட்டமிட்ட 2 பகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா மேல் நகர அமைப்பு, இன்னொன்று வந்து கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு நகரத்தோட மேற்கு பகுதி வந்து சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் மேல் நகர அமைப்பில் தான் இருந்துச்சு. மேல் நகர அமைப்புனா வந்து நகரத்தோட மேற்கு பகுதி, இது வந்து கொஞ்சம் உயரமானது, இது வந்து அதனால் இதை கோட்டை எனப்பட்டோம். அடுத்து வந்து நகர நிர்வாகிகள் இதை யூஸ் பண்ணாங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன. நகரத்தோட கிழக்கு பகுதி வந்து அதாவது கீழ்நகர அமைப்புனா வந்து கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது, பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எதுன்னு பார்த்தோம்னா மெகர்கர் வந்து ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று நமக்கு கிடச்சிருக்கு. கிமு 7000 அதோட காலம் எதுன்னு பார்த்தோம்னா கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கர்களில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்து வந்து கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஏன்னா இது வந்து வலுவானது, கடினமானது, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை. மேலும் அது வந்து நீரினால் கரையிறது கிடையாது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் நம்ம ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அடுத்து மனுஷங்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு பார்த்தோம்னா செம்பு. மனுஷங்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. மொகஞ்சதரால் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை கிடைச்சது. அதை வந்து நடன மாது அப்படின்னு குறிப்பிடப்படுறோம்.
இந்த சிலையை வந்து நம்ம சர்ஜான் மார்ஷல் வந்து பார்த்தோன்னே முதல்ல இந்த சிலையை பார்த்ததுக்கு பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புறதுக்கு கடினமாக இருந்துச்சு. ஏன்னா இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இது வந்து ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சிலைகள் அக்காலத்துக்குரியதாக தான் இருந்தன. அப்போ வந்து நமக்கு கிடைச்ச அந்த நடனமாது பெண் சிலை வந்து வெண்கலத்தால் ஆனது. இது எங்கே கிடச்சிச்சுன்னா மொஹஞ்சதரோ. அடுத்து கேவிடினா வந்து கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். பாகிஸ்தானில் இன்றைக்கும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் அப்படின்ன பேர் கொண்ட இடங்கள் இருக்குது. கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களோட பெயர்களோட உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆறுகள் வந்து காவிரி, புருன்ஸ். பாகிஸ்தானில் இருக்கிற ஆறுகள் வந்து காவிரி, வாலா, புருனே ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அடுத்து வந்து தகவல் பேழை. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, அதாவது கார்னெலியன் பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க, கார்னெலியன். மொஹஞ்சதராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனோட கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 யூஸ் பண்ணி ஒரு பொருளோட வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. கார்பனோட கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம்ன்றனால சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம்ன்றனால சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறோம். இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி இருக்கிறனால சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதுக்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து சிந்துவெளி எழுத்துக்கள் பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஹரப்பா மக்கள் இருக்காங்களே எழுதும் கலையை அறிந்திருந்தாங்க. இந்த எழுத்துக்கள் வந்து லட்சணைகள், சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் இதிலெல்லாம் காணப்படுகிறது. பொறிப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, குறுகியவை. தொடர்கள் வந்து சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. ரோசட்டா கல்ல காணப்பட்டது மாதிரி மும்மொழிகள்லாம் பயன்படுத்தப்படவில்லை. எழுத்துக்கள் வந்து வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன. கணினி மூலம் பகுப்பாய்வு செஞ்ச ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் அவர் வந்து சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றிருக்குன்னு சொல்கிறாரு. சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றிருக்குன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் அவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து சிந்துவெளி எழுத்துக்கள் குறித்து விரிவான ஆய்வு செஞ்சிருக்க அறிஞர் வந்து நம்ம ஐராவத மகாதேவன். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹரப்பா மொழியோட மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம். ஹரப்பா மொழியோட மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறதை நாம் காணலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஐராவத மகாதேவன். அடுத்து மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடரில் இருக்கிற குறியீடு வந்து சிந்துவெளி கண்டெடுக்கப்பட்டையில் இருக்கிற குடியீர்களை ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார் ஐராவதம் மகாதேவன். மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடரியில் இருக்கிற குறியீடும் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டவையில் இருக்கிற குறியீடும் சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா ஐராவதம் மகாதேவன். மே மாதம் 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் அப்படின்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதராவில் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளன. அடுத்த தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். தாவரவியலாளர்கள் ஆர்கியோபாட்டனிஸ்ட் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். அடுத்து பொருள் நகரம். சங்குன்ற பொருள் வந்து எந்த நகரத்தில் கிடைச்சதுன்னா நாகேஸ்வர், பாலக்கோட்டு. வைடூரியம் வந்து ஷாட்டுக்கை. அடுத்து கார்னிலியன் மணி வந்து லோத்தல். ஸ்டீடைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தான். செம்பு வந்து ராஜஸ்தான், ஓமன். சங்கு வந்து நாகேஸ்வர், பாலக்கோட்டு. வைடூரியம் வந்து ஷாட்டுக்கை. கார்னிலியன் மணி லோத்தல்ல கிடச்சிது. அடுத்து வந்து ஸ்டீடைட் நுரைக்கல் அப்படின்ற பொருள் வந்து நம்ம தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. செம்பு வந்து ராஜஸ்தான்லேயும் ஓமன்லேயும் கிடச்சிருக்கு. அடுத்து ரோரி செட்னா இந்த படிவுப்பாறை பாகிஸ்தானில் இருக்கிற ரோரி பகுதிகளில் காணப்படுகிறது. இது வந்து ஒரு படிவுப்பாறை. இது வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் வந்து கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு ரோரி செட் தான் பயன்படுத்தப்பட்டது.
சிந்து நாகரிகம் தமிழ் நாகரிகமும் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தோட வெளிப்பாடு தான் சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்தோட தோற்றமும் தோற்றுவித்தர்கள் குறித்த செய்தியும் விவாதத்துக்குரியனவாக தான் இருக்குது. சிந்து எழுத்துக்களோட பொருளை நம்ம இன்னமும் கண்டறிய முடியவில்லை. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகளில் மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களோட பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்கும் இடையான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுது. நம்ம தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலேருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகள் உள்ளன. இவங்களில் சில சமூகங்கள் சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் என்பதை மறுக்க முடியாது. எனினும் உறுதியானதொரு முடிவுக்கு வர இன்னும் அதிக ஆய்வு தேவைப்படுது. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்கள் அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இதெல்லாமே இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள். இந்த ஊர்கள் சிந்து நகரங்கள்லேருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்குது. அடுத்து கீழடி தொல்லியல் களம் அப்படின்றது என்னன்னா, இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடம். அப்போ கீழடி தொல்லியல் களம்ன்றது என்னன்னா ஒரு சங்ககால வசிப்பிடம். இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினால் அகழாய்வு செய்யப்பட்டு வந்த ஒரு சங்ககால வசிப்பிடம். இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படின்ற ஊருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இது. அடுத்து பண்டைய திராவிட மக்களில் பெரும் பகுதியினர் தாய் தெய்வ முறை, தாய்முறை போன்றவற்றை கடைபிடித்தனர். இதன் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெரு வழக்காக இருந்தது என சமூகவியல் அறிஞர்கள் கூறுவர். சிந்துவெளி எழுத்துக்கள் சிந்துவெளி நாகரிக மக்களோட பேச்சு மொழி எழுத்துக்கள் தொடர்பாக இன்னைக்கும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, கீராசு பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்குது. எழுத்துக்களோட ஒலிப்பு முறையான ல, ந, ல, ர, ந ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன. அடுத்து சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள். ஹரப்பா ராவி நதியோரம் மேற்கு வங்காளம், தற்போதைய பாகிஸ்தான். ஹரப்பா ராவி நதியோரம் மேற்கு வங்காளம், தற்போதைய பாகிஸ்தான். மொஹஞ்சதரோ சிந்து நதியோரம் மேற்கு பஞ்சாப், தற்போதைய பாகிஸ்தான். ரூபார் சட்லஜ் நதியோரம் பஞ்சாப். லோத்தல் சட்லஜ் நதி குஜராத்து. காளிபங்கன் காகர் நதி காகர் நதியோட தென்கரையோரம் ராஜஸ்தான். சாகுந்தரோ அப்படின்றது சரஸ்வதி நதியோரம் நம்ம ராஜஸ்தான் தான். தோலவீரா கபீர் மாவட்டம், குஜராத்து. கோட்டிஜி சிந்து மாகாணம். பனவாலி ஹரியானா. சுர்கோட்டா குஜராத்து. ஹரப்பா ராவி நதி மேற்கு வங்காளம், தற்போதைய பாகிஸ்தான். மொஹஞ்சதரோ சிந்து நதி மேற்கு பஞ்சாப், தற்போதைய பாகிஸ்தான். ரூபார் சட்லஜ் நதி பஞ்சாப். லோத்தல் எங்கே இருக்குன்னா சட்லஜ் நதி குஜராத்து. காளிபங்கன் காகர் நதி தென்கரையோரம் ராஜஸ்தான். சாகுந்தரோ சரஸ்வதி நதி ராஜஸ்தான். தோல்வீரா கபீர் மாவட்டம் நம்ம குஜராத். கோட்டிஜினா சிந்து மாகாணம். பனவாலினா ஹரியானா. சுர்கோட்டா குஜராத். லோத்தல் குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்ஆர் ராவ் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்தான் லோத்தல். குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்ஆர் ராவ் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தோம்னா லோத்தல். இந்த இடம் சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகம். இது உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம். இத்துறைமுகம் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளோட வாணிபம் நடைபெற்று வந்தன. எங்கெல்லாம்னா இந்த துறைமுகம் மூலமாக நம்ம லோத்தல் துறைமுகம் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளோட வாணிபம் நடைபெற்று வந்தன. உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எதுன்னு கேட்டாலும் லோத்தல் தான். யார் கண்டுபிடிச்சவர்னா எஸ்ஆர் ராவ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத் அகமதாபாத் மாவட்டத்தில் இருக்குது.